வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறுகிறது. புயலாக வலுப்பெறாது என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் இயற்கையில் திடீர் மாற்றம். மாமல்லபுரம் காரைக்கால் இடையே நாளை புயல் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கரையை கடக்கும் போது அதிகபட்சமாக மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என கணிப்பு. சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர் பகுதிகளில் விட்டு பெய்து வரும் மிதமான மழை. சாலையோரம் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதி. மதுரையில் டங்ஸ்டன் ஆலை அமைப்பதற்கு வழங்கப்பட்ட உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமை ஏலங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்தல். மக்கள் தொகை அதிகமுள்ள கிராமங்களில் வணிக ரீதியாக சுரங்கம் தோண்டுவது கண்டிப்பாக கூடாது. மக்களை பாதிக்கும் திட்டங்களை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வீடு புகுந்து 3 பேரை கொன்றுவிட்டு நகை, பணம் கொள்ளை. தாய், தந்தை, மகன் ஆகிய 3 கொன்று வெறியாட்டத்தில் ஈடுபட்ட மர்ம கும்பலால் பரபரப்பு. திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு துளியும் பயமில்லை என்று திருப்பூர் கொலையை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். குற்றவாளிகளின் சொர்க்க பூமியாக தமிழ்நாட்டை மு.க. ஸ்டாலின் மாற்றியிருப்பதாகவும் சாடல். புதுக்கோட்டை பாஜக மாவட்ட பொருளாளர் முருகானந்தம் வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு. சார்லஸ் நகரில் உள்ள வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் அதிமுக எம்ஜிஆர் அணி மாவட்ட செயலாளர் பழனிவேல் வீட்டில் இடி ரெய்டு. கடந்த அதிமுக ஆட்சியில் சோலார் விளக்குகள் அமைக்கும் பணியில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரில் சோதனை. திண்டுக்கல்லில் தொழிலதிபர் ரத்தினம் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை 3வது முறையாக ரெய்டு. சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆவணங்களை ஆய்வு செய்து சோதனை. வணிக வாடகை கடைகளுக்கு 18% ஜிஎஸ்டி விதிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு. மத்திய அரசை கண்டித்து ஈரோடு, தேனி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் முழு கடையடைப்பு போராட்டம். ஷார்ஜாவில் இருந்து திருச்சி வந்த பயணியிடம் வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை. உடைமையில் கம்பி வடிவில் மறைத்து எடுத்து வந்த 36 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தனியார் மகளிர் கல்லூரியின் மாடியில் இருந்து குதித்து மாணவி தற்கொலை. கல்லூரியில் சேர்ந்து 2 நாட்களே ஆன நிலையில் மாணவி எடுத்த விபரீத முடிவு குறித்து காவல்துறையினர் விசாரணை. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை. சுமார் 1000 ஏக்கருக்கு மேற்பட்ட சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 57,280 ரூபாய்க்கு விற்பனை.
1 கிராம் தங்கம் 7,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஒடிஷா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ரோட் ஷோ, காவல்துறை அதிகாரிகள் கூட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். ஒடிஷாவுக்கு வருகை தரும் பிரதமர் மோடியை வரவேற்று மணர் சிற்பம். பூரி கடற்கரையில் தத்ரூபமாக வரைந்து அசத்தல். மகாராஷ்டிரா முதலமைச்சரை தேர்வு செய்வதில் தொடர் இழுபறி. பதவியை விட்டுக் கொடுக்க ஏக்நாத் ஷிண்டே மறுத்து வருவதால் தேவேந்திர பட்னாவிஸுக்கு சிக்கல். திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரம். லட்டு தயாரிக்கும் இடத்தில் சிறப்பு அதிகாரிகள் குழுவினர் ஆய்வு. கூடுதல் வரி விதித்தால் பல்வேறு நாடுகளுடனான உறவுகள் பாதிக்கும். டிரம்புக்கு தற்போதைய அதிபர் ஜோ பைடன் அறிவுறுத்தல். இலங்கை முல்லைத்தீவு பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் வீட்டிற்குள் தஞ்சமடைந்த சிறுத்தை. பத்திரமாக மீட்டு சென்ற வனத்துறையினர். கனமழையால் இலங்கை சோமாவதி பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி தத்தளிக்கும் யானை கூட்டம். மீட்பு பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு வனத்துறை நிர்வாகம் தகவல். கனடாவின் அல்பர்டா நகரில் இரவு நேரங்களில் வானத்தில் தோன்றிய ஒளி தூண்கள் என அழைக்கப்படும் வெளிச்சம். காண்போரை பிரமிக்க வைக்கும் வெளிச்ச தூண்களின் புகைப்படங்கள் இணையத்தில் வைரல். பஹ்ரைனில் நடைபெற்ற பாரா டேக்வாண்டோ போட்டியில் தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்ற தமிழக வீரர்கள், வீராங்கனைகள். பதக்கங்களுடன் தமிழ்நாடு திரும்பியவர்களுக்கு விமான நிலையத்தில் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு.